ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த டைம் ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம லைட் படமாக வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ ஷூட்க்கு வந்திருப்பாங்க. ஹீரோயினோட ஃபோனை நம்ம ஹீரோ அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டி என்ன பண்ணுறாங்க, பிளான்ட் எல்லாம் டெலிவரி வந்துட்டு பண்ணலையாமே, கஸ்டமர்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க எங்கே தாண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்ல, அவ்வளோதான் இப்போ நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ பிளான் டெலிவரி பண்ணுறது பிளான் ஷாப்பில் இருக்கிறது அக்கா தானே, அப்போ அக்கா தான் இங்கே ஃபோட்டோ ஷூட்க்கு வந்திருக்கா, இது தங்கச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பட் ஆனால் வெளியே அதை சொல்லாமலே ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். போட்டோ ஷூட்லாம் நடந்து முடிஞ்சிடுது. நம்ம செக்ரட்டரி செம்ம ஹாப்பியாகி போட்டோ ஷூட்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டு தெரியுமா. சரி வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போகல, செக்ரட்டரி கால் சாவியை விட்டுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு உள்ள. ஐயோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கார் சாவியை நான் உள்ளே வச்சுட்டு நான் போயிட்டு அதை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அங்கிருந்து போவேன். ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட மனசுல தான் ஹீரோ இடம் முடிச்சிட்டான் இல்லையா, ஹீரோ கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டோ ஷூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே பேச்சு வாக்குல என்ன பண்ணா, ஸோ அங்க இருக்கிற மரத்துல இருக்க கிளையெல்லாம் உடைச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பேசி தானே இருக்கீங்க, எதுக்கு கிளையை உடைக்கிறீங்கன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அதை வச்சும் கெஸ் பண்ணிக்கிறான் இது அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ ஏன் கிளையை உடைச்சா என்னன்னு சொல்ல, இல்ல நீங்க அதை உடைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஹீரோடைய கையை பிடிக்க அப்படியே ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே பக்கத்துல ரொம்ப க்ளோஸ் ஆகி நெருங்கி நின்னுக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி செக்ரட்டரி வெளியே வந்து கார் சாவி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்க பின்னாடி இருந்து பார்க்கல இவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணிக்கல. செக்ரட்டரி வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே டக்குன்னு விலகிக்கிறாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயின் போறப்ப தயவு செஞ்சு செடியை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ வந்ததுனால ஹீரோவை பத்தின ஞாபகமாவே இருக்குது. பத்தாதுக்கு நம்ம ஹீரோ வேற காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காமல இருக்கு. செக்ரட்டரி கிட்ட நம்ம ஹீரோயின் வேற ஐயோ ஹீரோ வந்துட்டு இருக்கான், ஹீரோ எங்க போறான்னு தெரியலையே, நம்மள தான் ஃபாலோ பண்றானா, சீக்கிரம் காரை ஓட்டுங்கன்னு செக்ரட்டரி கிட்ட சொல்ல செக்ரட்டரி உடனே காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு இங்க பாருமா ஹீரோ வேற எங்கேயோ போறான், நம்மள வந்து அவன் ஃபாலோ பண்ணல, ஓகேவா, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு போவேன். ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஹெல்பர் பையனுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா அந்த ஹெல்பர் பையனுக்கு தான் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு இல்லையா, தங்கச்சிக்கு பதிலாக அக்கா தான் போயிட்டு போட்டோ ஷூட்லாம் பண்றான்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஹெல்பர் பையனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ள போலான்னு பார்க்க நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்து நிக்கிறான். ஹீரோயின் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்ல உங்க அக்காவை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல டக்குன்னு இந்த ஹெல்பர் பையனுக்கு தெரியும்ன்றனால அக்கா வந்துட்டு அங்க நர்சரி ஏரியால இருக்காங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போவேன். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் தானே வந்துட்டு தங்கச்சியா போயிட்டு ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்குள்ள வந்துட்டு ஹீரோ எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுமே இந்த ஹெல்பர் பையன் எனக்கு இந்த செடியை தூக்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொஞ்சம் லேட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ள போயிட்டு டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு என்ன பண்றாங்க, அதாவது நர்சரிக்குள்ள ஹீரோக்கே தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க, மூஞ்சில மாஸ்க மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் மேக்கப் ரிமூவ் பண்ண போல இருக்கு. மாஸ்க மாட்டினாலும் கண்ணுல இருக்க மேக்கப் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோ உடனே என்னது வேர்த்தெல்லாம் ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்ல ஒன்னும் இல்ல கொஞ்சம் செடி வாங்கலான்னு வந்தேன், சரி ஓகே நான் இன்னொரு நாளுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். ஆனா உங்க கண்ணு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல இப்போ உடனே அந்த ஹெல்பர் பையன் அக்கா உண்மையை சொல்லிடு, உன் தங்கச்சிக்கு பதிலாக நீ தானே போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போட்டோ ஷூட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீ தானே போயிட்டு பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயினும் ஆமாண்டா தயவு செஞ்சு ஆன்டி கிட்ட சொல்லிடாத, தங்கச்சி என்ன எங்க போனான்னு தெரியல, அவளோட கெரியருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுதான் நான் இந்த மாதிரி பண்ணேன், ப்ளீஸ்டா ஆன்டி கிட்ட சொல்லாதன்னு சொல்ல ஹெல்பர் பையனும் ஆன்டி கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனா வந்த ஹீரோக்கும் உனக்கு ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருந்துடுறாங்க. ஹீரோவுடைய மேகசைனுக்கு அந்த போட்டோ ஷூட்ல நடந்த போட்டோவை எடிட் பண்ணி வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்கவங்களாம் அனுப்பி வைக்க ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஸோ இப்போ ஹீரோ அதை அங்கிள் கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ரியா வேற என்ன இது ஆர்டிக்கல், உங்க அக்காவுக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஐடலுக்கும் வந்துட்டு சம்மந்தம் இருக்கு, உங்க அக்காவா வந்துட்டு இந்த ஐடல் வந்துட்டு பிரெக்னன்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆர்டிக்கல்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன தாண்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு கடத்தி வச்சிருக்க தங்கச்சியோடைய முடியை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்க உடனே இந்த ஐடல் பையன் ஐயோ செல்லம் இங்க பாரு அவங்க அக்காவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவளே தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்ல உடனே தங்கச்சிக்காரி என்ன பண்றா, என்னடா நீ வந்துட்டு இந்த பொண்ணு உன் பின்னாடி ஃபாலோ பண்றான்னு சொல்லி தானே எங்க அக்காவுக்கு ஹெல்ப் கேட்டேன், நானும் உனக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு இவ சும்மா போட்டு கொடுத்துற, ரெண்டு பேருமே என்ன ஏமாத்துறீங்களாடா, ரெண்டு பேருமே இங்கே கடந்து சாவுங்கடா, ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல அடைச்சு வைங்கன்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்ல பாடி கார்டு அந்த ஐடல் பையனை இழுத்துட்டு போவ. அந்த ஐடல் பையனா ரியாவுக்கு வந்துட்டு ஐடல்ல ரொம்ப பிடிச்சி போச்சுன்றனால இந்த ஐடல் பையன் வந்து ரியா பக்கத்துல இங்க பாரு நான் சொல்றது நம்பு, அவளுக்கிட்டையும் சரி அவளோட அக்காவுக்கும் சரி எனக்கு ரெண்டு பேருக்குமே சம்மந்தமே கிடையாது, நான் இந்த மாதிரி வந்துட்டு சிங்கிள் பா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட வந்துட்டு முத்தெல்லாம் கொடுத்து அவளை கரெக்ட் பண்ண அவன் என்ன பண்றா, ஓ சிங்கிளா சரி ஓகே வா வா நம்ம ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள அவ அந்த ஐடலை கூட்டிட்டு போவ. இங்க நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி கிட்ட ஒரு பாடி கார்டு தப்பா நடக்க ட்ரை பண்றான். இன்னொரு பாடி கார்டு வந்து இங்க பாரு ரியா சொல்லாம தேவையில்லாம இந்த பொண்ணு கிட்ட தப்பாலாம் நடந்து கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு வச்சுட அவனா உன்னை இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறன்ற மாதிரி தங்கச்சிக்காரியே ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கா. இங்க அங்கிள் வந்துட்டு
அந்த மேகசீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல ஹீரோயினுடைய போட்டோவை பார்த்துட்டு அக்கா பிரெக்னென்ட் ஆனாலோ தங்கச்சி பிரெக்னென்ட் ஆனாலோ ஆனா செம்ம சூப்பரா வந்திருக்குது மேகசீன், நீ வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு சூஸ் பண்ணிருக்க, நம்ம படத்துல இந்த பொண்ணு மட்டும் நடிச்சானா நம்ம ஓஹோன்னு ஆயிடும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அங்கிள் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவா அங்கிள் கல்யாணத்தை பத்தி பேசினோடனே ஹீரோவுடைய வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ள வரது ஹீரோயின் தான். ஏன்னா ஹீரோயினை ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஹீரோயின் கூட இத்தனை நாள் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா யோசனை பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் அப்படிதான், ஹீரோ ரொம்ப பிடிச்சதுனால ஹீரோ பத்தி யோசிச்சுக்கிட்டே உட்காந்து பிளான் ஷாப்ல தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. தூரத்துல இருந்து ஆன்ட்டியும் அந்த ஹெல்பர் பையனும் பார்த்துட்டே என்னடா உங்க அக்கா இப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்க, அதுவா அது ஒரு பையனாலதான் அப்படின்னு சொல்ல, யாரா அந்த பையன் சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்கறாங்க. ஸோ இந்த ஹெல்பர் பையனும் இல்ல இந்த மாதிரி வந்துட்டு பிளான் ஷாப்புக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அதுவும் இல்லாம ஆன்ட்டி கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினை நான் வெளியே டின்னருக்கு கூட்டிட்டு போலாமான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கிட்ட பர்மிஷன் கேட்க, ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஆன்ட்டி வந்துட்டு ஆஹா இன்னைக்கு எந்த டெலிவரி இல்லப்பா போப்பா கூட்டிட்டு போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆன்ட்டி ஆசைப்படுறதுனால. ஸோ இத்தனை நாள் வரைக்கும் ஹீரோயின் அவங்க தங்கச்சின்னு இருந்ததுனால அவளுக்கு தனியா ஒரு வாழ்க்கையாவது அமையட்டுமேன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க ஆன்ட்டி. இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்க உண்மையை சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க உங்க தங்கச்சிக்கு பதிலாக தானே நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்ல இருக்கீங்கன்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு இங்க பாருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கா. ஹீரோ உடனே அக்கம் பக்கத்துல நம்மள பாக்குறாங்க, தயவு செஞ்சு உட்காருங்கன்னு சொல்ல, அங்க வந்துட்டு யாரோ ஒரு மீடியாக்காரங்க இருக்காம்பல இருக்கு, நம்ம ஹீரோ ஹீரோயினை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. ஹீரோ நான் உங்களை டிராப் பண்ணட்டுமான்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு உண்மை நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுமோன்ற ஒரு பயம் தான். ஹீரோயின் இங்க வீட்டுக்கு வரப்ப ஆன்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூடவே சேர்ந்து அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க போல இருக்கு. உன் தங்கச்சி வீட்லயே இல்ல, ஆனா இந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒன்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஹீரோயினை பத்தி கேட்க, ஹெல்பர் பையனுக்கு தான் தெரியும் இல்லையா, அதனால அவன் என்ன பண்ண ஆன்ட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டு கிளம்பிட. இப்ப இந்த அசிஸ்டன்ட் நாளைக்கு வந்துட்டு ஒரு மூவியோடைய கடைசி வந்துட்டு எண்ட் இருக்கு, தயவு செஞ்சு வந்து நடிச்சு கொடு ப்ளீஸ், உன் தங்கச்சி அதை முக்காவாசி முடிச்சிட்டா, நாளைக்கு தான் வந்துட்டு ஃபைனல் ஷூட்டிங், ப்ளீஸ்மா தயவு செஞ்சு வாமான்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ இல்ல என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் நான் வரமாட்டேன்னு சொல்ல, ஐயோ உன் தங்கச்சி கிட்ட நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க, இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இதை வந்துட்டு படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அங்கிருந்து போவ, செக்ரட்டரி கிட்ட தான் நம்ம ஹீரோயின் முடியாதுன்றாங்க. ஆனா ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில வந்தோடனே செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா இப்ப நடிக்கிறது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. உட்காந்து நைட்டு ஃபுல்லா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஆன்ட்டி வெளியே போறப்ப பத்திரமா ஷாப்பை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போவ, ஹீரோயின் அவசரமா மேக்கப்பை போட்டுக்கிட்டு பிலிம் இண்டஸ்ட்ரி அதாவது ஷூட்டிங் நடக்க போகுது இல்லையா அங்க போறாங்க. அதாவது எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினோட தங்கச்சி ஒரு மூவில நடிச்சிட்டு இருந்திருப்பா இல்லையா, எல்லாரும் பார்த்துட்டு செம்மையா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மூவியோடைய கடைசி தான் வந்துட்டு இன்னைக்கு நடக்க போது போல இருக்கு ஷூட்டிங்கும். செக்ரட்டரி ஹீரோயின் வருவான்னு வெயிட் பண்ணா, ஹீரோ வந்துட்டு அந்த மூவியோட டைரக்டரை பார்க்கறதுக்காக இங்க வருவானா, ஐயோ எங்க இவன் வேற வந்துட்டானேன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி பதறி போய் நின்றுட்டு இருக்க. ஹீரோயினும் கரெக்டா மேக்கப் போட்டு வராங்க பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கா, கூடவே செக்ரட்டரியும். ஏன்னா நம்ம ஹீரோயின் பிளஷ் அப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ அப்ப கூட ஒண்ணுமே சொல்லாம ஹீரோயினை பார்த்து கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டான். ஏன்னா ஹீரோக்கு புரிஞ்சிடுது மேக்கப் போட்ட லட்சணத்திலே வந்திருக்கிறது தங்கச்சி கிடையாது அக்கா தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே போவ. செக்ரட்டரி ஏமா பிளஷ் போட சொன்னா என்னமா பெயிண்ட் அடிச்சுட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டோ காமிக்கிறாங்க கேமரா மூலமா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஐயோ ஹீரோ முன்னாடி மானம் போச்சேன்னு சொல்லிட்டு பிளஷ் தொடச்சிக்கிட்டு உள்ள ஷூட்டிங்காக போறாங்க. ஸோ இந்த சீன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போமே. இப்போ ஹீரோயின் நடிக்க சொன்னா ஹீரோயின் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டாங்க. பட் வந்துட்டு டைலாக்லாம் ஒழுங்கா தான் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு சரியாவே அந்த அளவுக்கு நடிக்க தெரியல. ஹீரோயினோட தங்கச்சி வேற லெவல்ல நடிப்பா இல்லையா, அவதான் அப்படியே கண்ணுல தண்ணி வச்சுட்டு நடிப்பா, அப்படியே செம்மையா சிரிப்பா இல்லையா. பட் இருந்தாலும் அங்க இருக்கவங்க எல்லாம் என்னது இது ஏன் இந்த மாதிரி இன்னைக்கு பிஹேவ் பண்ற, ஏன் ஒழுங்கா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டைரக்டர் கேட்க ஹீரோவுமே சிரிச்சிட்டு இருக்கான். செக்ரட்டரி வந்து ஏமா உன் தங்கச்சியோட வாழ்க்கையை உன் கையில தான் இருக்கு ஒழுங்கா நடிமான்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு அழுக வரலையே நான் என்ன பண்றதுன்னு சொல்ல, வேணா கிளிசர் போட்டுக்கலாமான்னு கேட்க, உன் தங்கச்சி அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டா, இப்போ உன் தங்கச்சி காணும் இல்ல ஒருவேளை அவ வராமலே இருந்துருவான்னு சொல்லிட்டு நீ நினைச்சு பாரு உனக்கு அழுகு தானா வரும்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு தான் உங்க தங்கச்சி தானே உலகமே, அவ்வளவுதான். இப்ப ஹீரோயின் கதறி கதறி அழுது நடிக்கிறாங்க. இதை பார்த்த ஹோல் செட்டே என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமெடி பண்ணிட்டு இருந்தா இப்ப இப்படி அழுகுறாளேன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க ஹீரோவே
ஆச்சரியப்படுறான். என்னது இது வந்திருக்கிறது அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுக்கு நடிக்க வரல, இப்ப இவ்வளவு அழுது நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே லைட்டா ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் தங்கச்சிக்காரி அந்த ஹோட்டல்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அந்த ரூம்லன்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மயக்க போற மாதிரி விழுறா. இவன் மேல கண்ணா இருந்தாலே ஒரு பாடி கார்டு ஐயோ இருமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் போன் எடுத்துட்டு தூரம் தள்ளி போக ரூம் ஓப்பனா இருந்தவொடனே இவன் குடுகுடுன்னு வெளியே வந்துடுறா. 2 பாடி கார்டும் இவளை துரத்திட்டு போக இவ கீழே விழுந்துடுறா. பாடி கார்ட்ஸ் இவங்களை பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவுடைய அங்கிள் ஒரு பொண்ணை கூட்டு வந்திருப்பானா. அவ்வளவுதான். இப்ப அந்த பொண்ணை வந்துட்டு கண்ணை காமிக்க அங்கிருந்து அந்த பொண்ணு கிளம்பிடுறா. அங்கிள் இது வரைக்குமே வந்துட்டு இந்த மேகசைன்ல ஆன்லைன்ல தானே ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்திருப்பாரு. இப்ப டைரக்டா பார்த்தோன்னே இவர் அழகுல மயங்கியே போயிடுறாரு. என்னாச்சு, எதுக்கு இந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்ல, இல்ல ரியா மேடம் தான் வந்துட்டு இவங்களை வச்சிருக்காங்கன்னு சொல்ல, ரியாவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அங்கிள் என்ன ரியா என்ன நடக்குது, உங்க அப்பாவுக்கு நீ பண்றதெல்லாம் தெரியுமா, உங்க அப்பா ஒரு மாஃபியா கும்பலுடைய தலைவர் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு பொண்ணுங்க மேல எல்லாம் அவர் கையே வைக்க மாட்டாரு, நீ என்ன இந்த பொண்ணை வந்துட்டு கடத்தி வச்சிட்டு இருக்கியா, உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், இந்த பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன், ஏன்னா எங்க மூவில இந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அங்கிள் எப்படியோ நம்ம ஹீரோயினோட தங்கச்சிய ரியா கிட்ட இருந்து கூட்டிட்டு போவ. ரியா வந்து உள்ள விஷயத்தை அந்த ஐடல் கிட்ட சொல்ல, ஐடலா அவளே போயிட்டா என்ன விட்டுறாமான்னு சொல்ல, உன்னெல்லாம் விட முடியாது, நீ ஏன் கூட தான் இருக்கணும், இவனை ஒழுங்கா குளிப்பாட்டி ரெடி பண்ணி ட்ரெஸ் போடுங்க, எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரியா ஐடலை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இங்க வந்துட்டு இவர் வந்துட்டு யாருன்றது இப்ப நம்ம ஹீரோனோட தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஹீரோக்கே ஒரு பாஸ் தான், அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய ஓனர் இவர் தான், இவரையும் நம்ம கையில போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சி இவ தான் கேவலமானவளாச்சே அங்கிளுக்கே ரூட்டை போட்டுட்டு இருக்கா. ஏன்னா அங்கிளுக்குமே பிடிச்சிருக்குன்றதை இவ புரிஞ்சுக்கிறா. இங்க நம்ம ஹீரோயின் சோ உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கா ஹீரோடைய நினைப்பு மட்டும் தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ரியா என்ன பண்றா, அவங்க அப்பா கிட்ட அந்த ஐடலை கூட்டு வந்து காமிச்சு, நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா இவனை தான் பண்ணுவேன், எனக்கு இவன் தான் வேணும்னு சொல்ல, ஏமா இவன் ஒரு பொம்பளை பொறுக்கிமான்னு சொல்லிட்டு ரியாவுடைய அப்பா எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா இவன் எனக்கு அவன் தான் வேணும்னு சொன்னனால சரி கேடோ கெட்டு போ, இங்க பாருடா என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஒழுங்கா வாழை சுருட்டிட்டு அமைதியா இரு, இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவுடைய அப்பா அங்கிருந்து போவ. ரியா அப்பயாவது இந்த ஐடலை சும்மா விடுவாளான்னு பார்த்தா என்னுடைய ரூமுக்கு இவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறா. இவனா டே என்ன விட்டுருங்கடா ப்ளீஸ்டான்னு சொல்லிட்டு அந்த ஐடல் கதறிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுடைய தங்கச்சிய ஹீரோவுடைய அங்கிள் கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு ஒரு பார்வையை பாக்குறாரு. அவரோட பார்வையில இந்த பிள்ளையும் புரிஞ்சுக்குது, இந்த அங்கிளுக்கு நம்ம மேல ஆசை இருக்குதுன்னு அவளுமே கொஞ்சம் சிரிச்சிட்டு போவேன். ஹீரோ அந்த மேகசைன்ல ஹீரோயின் போட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸை பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம அங்கிள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி நம்ம மூவியில் நடிக்கிறாங்கல்லப்பா, அவங்கள வந்துட்டு இந்த ரியா கடத்தி வச்சிருந்தாப்பா, நான் எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டேன், சரி நேற்று நீ வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி கூட எங்கேயோ வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்டியா, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்ல, ஹீரோ ஒன்றும் இல்லை மூவி பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியோ சமாளிச்சுதான். உடனே அங்கிள் வந்துட்டு ஒரு வேளை அந்த டின்னர் முடிச்ச கையோட தான் அந்த ரியா வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சியை கடத்திருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவை இன்னைக்கு வாயம்போ ஒரு பார்ட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட, ஹீரோவும் சரி ஓகே அங்கிள் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன டவுட்னா, ஓகே தங்கச்சியை கடத்தி வச்சுக்கிட்டனால தான் அந்த ரியா பொண்ணு ஹீரோயின் வந்துட்டு தங்கச்சியுடைய பிளேஸ்ல வந்துட்டு போட்டோ ஷூட் இதெல்லாம் பண்ணாங்க போல இருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனா என்னன்னா பிரெக்னெண்டா இருந்தது யாரு, அக்காவா தங்கச்சியா, அதை கன்ஃபார்ம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு அதாவது அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா அவங்களை கூப்பிட்டு உண்மையை சொல்லுங்க, பிரெக்னெண்டா இருந்தது அக்காவா இல்ல தங்கச்சியான்னு சொல்ல, அசிஸ்டனும் இல்ல அக்காவுக்கும் அந்த ஐடலுக்கும் தான் வந்துட்டு சம்பந்தம், அவங்க தான் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சோ ஹீரோ கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பயே அக்காவை போட்டு கொடுத்துட்டு போவா. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை, அக்கா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, அவ கண்டிப்பா இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறா. ஹீரோயின் அவங்க ஆன்டி அதுக்கப்புறம் அந்த ஹெல்பர் பையன் இவங்க எல்லாம் வெளியே போயிருப்பாங்க போல இருக்கு. இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்க தங்கச்சிக்காரி நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகி, நீ இல்லாதப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, நீ எங்க போயிட்ட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பக்கத்துல வர. ஓ நீ கஷ்டப்பட்டியா, என்னமா நடிக்கிறடி, நான் காணும், ஆனா நீ போயிட்டு ஹீரோ கூட போயிட்டு டின்னருக்கு போயிருக்கா, எவ்வளவு கேவலமானவ, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னன்னா கூட அவன் கூட டின்னருக்கு போயிருக்கியான்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு சோ வந்துட்டு செம்ம கடுப்பாவரா. பிகாஸ் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் டின்னருக்கு போன விஷயம் வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு நியூஸா வந்ததுனால இவ கடுப்பாயி, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கல, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி போவ. அக்கா அழுவுறா, தயவு செஞ்சு உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாத, உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்ல ஆனா வந்துட்டு தங்கச்சிக்காரி இல்லடி நான் என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு தங்கச்சி அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறா. வந்த கையோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி, நான் இல்லாத நேரத்துல என்னெல்லாம் கருமம் நடந்துச்சு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி தொலைன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட எல்லாத்தையும் கேட்டும் தெரிஞ்சுக்கிறா. இப்படியே கட் பண்ணா இந்த ரியா என்ன பண்றா, வீட்டுக்குள்ள அந்த ஐடலை அடைச்சி வச்சிருந்தாலும் கடத்தி வச்சிருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறா. ஐபோனு ஆடி காரு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வாங்கி கொடுத்து கார்ல வாய நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு காருக்குள்ளே வச்சு கசமுசாவும் பண்றா. ஐயோ பசங்க தானமா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நீ என்னமா இப்படி பண்றேன்னு தான் நமக்கு வந்துட்டு தோணும், கருமன்ற மாதிரி தான். இன்னொரு பக்கம்
நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஹீரோ வருவாப்ல. ஆன்ட்டி வேணும்னே இங்க பரமா உன் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வெளியே போவ. ஹீரோ அதுக்கு எதுவுமே சொல்லிக்கவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோ வந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், உன் தங்கச்சிக்கு பதிலா நீ வந்துட்டு போட்டோ ஷூட்க்கு வந்த, உன் தங்கச்சி தான் பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அந்த பழைய தூக்கி ஓ மேல தானே போட்டா, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராதிங்க, நீங்க சொல்றது எல்லாமே போய், என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்ன தங்கச்சிக்காரி சொல்லியிருப்பா இல்லையா எனக்கு ஹீரோ பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ தான் ஹீரோயின் கிட்ட எந்த ஒரு பொருள் இருந்தாலும் புடுங்கணும்னு நினைப்பா இல்லையா, தங்கச்சிக்கு பிடிச்சதுனால தனக்கு பிடிச்ச ஹீரோவையே ஹீரோயின் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை இங்க இருந்து வெளியே போக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றது நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் ஈவினிங்கே போடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.